ஹாய் கைஸ், வெல்கம் டு சிஎன்சி டெக்னிக்கல் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏடிசி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஏடியூ யூனிட்னு சொல்லுவாங்க, அதாவது ஆர்ம் டிரைவ் யூனிட். இது ஒரு ஃபுல் செட்டப்பாக தான் இருக்கும். ஒரு கியரு, ஒரு கேமு, அதெல்லாம் ஒரு ஃபுல் செட்டப்பாக தான் இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா கேம் ஃபாலோயர். இதுதான் கேம் ஃபாலோயர். இது ஒரு 4 பேரிங் செட்டப்போடு இருக்கும். டாப் கியர் பாக்ஸோட டாப் ஹவுசிங்கோடலையும் அப்புறம் பாட்டம் ஹவுஸ்லேயும் ஹவுசிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த பேரிங் ஹவுசிங் சீட் ஆகிற மாதிரி பேரிங் ஹவுசிங் கொடுப்பாங்க. அதுக்கு தான் அந்த 4 பேரிங் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த டாப் பேரிங்க்கு கீழே ஒரு ஸ்டட்டு மாதிரி இருக்கும், அது வந்து கேம் ஃபாலோயரில் ப்ளேஸ் ஆகிருக்கும். அப்புறம் பாட்டமில் அது காப்பர் கலரில் ஒரு இது வருதுல, அது கீழே ஒரு ஸ்டட் வரும், அது வந்துட்டு கேம் ஷாஃப்ட்டில் ப்ளேஸ் ஆகிருக்கும். இந்த ரெண்டு ஸ்டட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆர்ம் கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கு. இந்த 2 ஸ்டட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு கேம் ஏடிசி ஆர்ம் வந்துட்டு டாப் டு பாட்டம் வந்து 60, 180, 360 ரொட்டேட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் ஏதாச்சும் 2 ஸ்டட்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்டட்டு உடஞ்சாலுமே உங்களுக்கு ஏடிசி ஸ்டக்கப் ஆகிற ப்ராப்ளமோ, இல்லை டூல் ஃபால் டவுன் ஆகிற ப்ராப்ளமோ, மேகசின்லேருந்து கீழே விழுவும், இல்லைனா ஸ்பெண்டில்லேருந்து கீழே விழும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட்லி அக்கோர் ஆகுதுன்னா இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கணும். இது லேத்தில் கொடுத்து நீங்கள் ஸ்ட்ரைட்னஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது அந்த ஷாஃப்ட்டில் ஏதாவது பெண்ட் இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கோர் ஆகும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா கியர் பாக்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ண செட்டப் இது. அந்த சென்டரில் ஒரு 4 ஸ்டட்டு மாதிரி இருந்து சென்டரில் ஒரு டேப்பர் கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் இந்த ஏடியூ யூனிட் ப்ளேஸ் ஆகிருக்கும். அந்த ஏடியூ யூனிட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கு தான் இங்கே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 6 ஸ்டட்டு மாதிரி இருக்கும். அந்த 6 ஸ்டட்டை வந்து கிரப் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இன்னர் சைடில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே தான் ஷாஃப்ட் வரும். ஷாஃப்ட்டில் டீத் மாதிரி கொடுத்து 6 டீத் கொடுத்து அந்த ஷாஃப்ட் வந்து அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கீழே இருக்கிற ஹோல் வழியாக தான் ஷாஃப்ட் கீழே அப் டவுன் வந்துட்டு போகும். அப்புறம் நான் சொன்னேன்ல கேம் ஃபாலோயருக்கு பேரிங் சீட்டிங் ஹவுசிங் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது. தான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, நாங்கள் ஏடிசி யூனிட் கழட்டிட்டு அந்த ஏடி யூனிட் ப்ளேஸ் ஆகிருக்கிற அந்த மேலே அந்த டேப்பர் பேரிங் மாதிரி போட்டிருக்காங்களா, அதேமாதிரி பாட்டம்லேயும் ஒன்று போட்டிருப்பாங்க, டாப்லேயும் ஒன்று போட்டிருப்பாங்க. டாப் ஹவுசிங்கில் அதேமாதிரி ஒரு டேப்பர் கப் இருக்கும், அதுக்கு தான் அந்த டேப்பர் பேரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்பர் கப்பில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஆர்மில் ஏதாச்சும் ரொம்ப ஷேக் இருந்துச்சுன்னா ஒரு 1 mm-க்கு 2 mm-க்கு வேணால் அதை வந்துட்டு நீங்கள் டேர்ன் பண்ணிக்கலாம். அதை நான் அந்த கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. நான் அதை இந்த ஆம் யூனிட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த 6 ஸ்டட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்டட்டுக்கு இன்னரில் ஒரு ஹாலோ மாதிரி இருக்குது, அதில் அந்த ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேம் ஃபாலோயர் ப்ளேஸ் ஆகிறதுக்கு அந்த கேம் ஷாஃப்ட்டில் ஒரு க்ரூ மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளேஸ் ஆகி தான் ஷாஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து டாப் பாட்டம் போயிட்டு வரும். அதே மாதிரி ஐடி யூனிட்லேயும் உங்களுக்கு ஒரு கீவே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து கேம் ஃபாலோயரோட அந்த ஸ்டட்டு ப்ளேஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு மோட்டர் வழியாக நம்மளுக்கு ட்ரிவன் அந்த ஆர்ம் டிரைவ் யூனிட்டில் மேலே அந்த டேப்பர் பேரிங் மாதிரி போட்டிருந்தாங்களே, அந்த டேப்பர் ஹவுசிங் வந்துட்டு இங்கே சென்டரில் பிளாக் கலரில் ஒரு க்ரூவ் எடுத்து 4 ஸ்க்ரூ டைட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆர்ம் வந்துட்டு ரொம்ப ப்ளே இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி கண்டிஷனில், அதாவது நீங்கள் ஒரு ஏடிசி வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க, 15 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு, எனக்கு வந்து ஆர்மில் ப்ளே வருது அப்படின்னா உள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் வேராக இருக்கும். அந்த வேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு 1 mm-க்கு 2 mm-க்கு இந்த 4 போல்ட்டு ஹலன் போல்ட்டையும் லூஸ் பண்ணிவிட்டு அதில் மார்க்கிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வேணால் அடுத்த இதில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அதில் ஒரு மார்க்கிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேக் இருக்கோ, கிளாக் வைஸில் ஷேக் ஆன்டி கிளாக் வைஸில் ஷேக் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேக் கண்ட்ரோல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த டாப் ஹவுசிங்கில் உங்களுக்கு வந்துட்டு பேரிங் ஹவுசிங் சொல்லியிருப்பேன்ல, அது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த டாப் ஹவுசிங் மட்டும் கழட்டியிருக்கோம். இது கழட்டுறது ரொம்ப சிம்பிளான மேட்ரு தான். மேலே வந்துட்டு ஒரு 8 ஸ்க்ரூ மாதிரி 8 M10 போல்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கழட்டி 2 டவல் இருக்கும். அந்த டவலை கழட்டிட்டோம்னா டாப்பில் ஹவுசிங்கை நம்ம கழட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கேம் ஃபாலோவரை மட்டும் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிற செட்டப் இது 2 மட்டும்தான். டோட்டலாகவே நீங்கள் ஏடிசியை கழட்டினீங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு நீங்கள் வெளியில் எடுக்கிறது 3 யூனிட்டாக தான் இருக்கும். ஒன்று வந்து நம்ம ஏடிசி கழட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன செட்டப் தான் உங்களுக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே உள்ள மெயில் ஐடிக்கு இல்லை மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை அண்டு இந்த 3 ஏரியாவுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் த்ரூ ஃபோன் அண்ட் டைரக்ட் சர்வீஸ். உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம்.
எல்லாம் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆம் வந்து ஸ்லோவாக இப்படி தான் கையில் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். ஃப்ரீயாக இருக்கணும்.